தூத்துக்குடி எஸ்பி மதன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். எல்லாத்தையுமே சேகரிச்சு நமக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியா வந்துட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம வெவ்வேறு கோணங்கள்ல மல்டிபிள் லைன்ஸ்ல இந்த இன்வெஸ்டிகேஷன், உதாரணத்துக்கு சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் சம்பவ இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய சிசிடிவிஸை கண்காணிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியா தனிப்படைகள் அமைச்சோம். 98 சிசிடிவி கேமராக்கள், நான் திருப்பி சொல்றேன், சம்பவ இடத்துல நேரடியா இந்த சம்பவம் நடந்ததை பதிவு இருக்கிற மாதிரி சிசிடிவி கிடையாது. சம்பவத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்க 98 சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் டவர் டம்ப் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2574 நம்பர்களுக்கு கால் பதிவேட்டுகள் பெற்று அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கு தனியா டீம்ஸ். இது மட்டும் இல்லாம எம்ஓ கிரிமினல்ஸ், ஜெயில் ரிலீஸ் ஆன அஃபண்டர்ஸ், ப்ரீவியஸ் கன்விக்ட் ஆன அஃபண்டர்ஸ், இந்த மாதிரி குற்ற பின்னணி, அதாவது செக்ஷுவல் அஃபண்டர்ஸ் மட்டும் இல்லாம வேற குற்ற பின்னணிகளும் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பாதிக்கப்பட்ட கிராமமா இருக்கட்டும், அதை சுற்றி இருக்க ஊர்களா இருக்கட்டும், மொத்த தூத்துக்குடியா இருக்கட்டும், இருந்த நபர்கள் பாக்குறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு அவங்கள போய் எடுத்து அந்த சமயம் அவங்ககிட்ட போய் ஒரு இன்டராகேஷன் பண்றதுக்கு நிறைய டீம்ஸ் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் சம்பவ இடத்தை நீங்க சுத்தியே பாத்தீங்கன்னா வேடநத்தம், வேப்பிலோடை, புதூர், அதுக்கப்புறம் துரைசாமிபுரம், இந்த மாதிரி பல வில்லேஜஸ் இருக்கு. வேடநத்த கிராமத்திலேயே பாத்தீங்கன்னா ஆண்கள் தோராயமா ஒரு 800 நபர்கள் இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட், அந்த 800 நபர் ஆண்கள்ல அது விசாரிக்கிறதுக்கு அந்த 800 நபர் ஆண்கள் ஏன் அதை பண்ணிருக்க கூடாது, அதுல சந்தேகத்தின்படியா எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்ற உண்மைகள், இதுக்கு அலிபைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அன்னைக்கு இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அதை விசாரிக்கிறோம், அந்த மாதிரி அவங்க அந்த நேரத்துல எங்க இருந்தாங்க அப்படின்றத தனியா அதை விசாரிக்கணும். அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்டு இது பண்ணிட முடியாது. அவங்க இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா விசாரிச்சு அவங்க சொல்ற அளவை கரெக்டா இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இதுக்கு டெடிகேட்டடா டீம்ஸ் இருந்தாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஓ கிரிமினல்ஸ், ஜெயில் ரிலீஸ், கன்விக்டட் அஃபண்டர்ஸ் ஒரு 461 கிரிமினல்ஸை டைரக்டாவும் சரி டிஜிட்டல் எவிடன்ஸ் மூலியமாவும் சரி இந்த வழக்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணிருக்கோம். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்கள்ல அவங்களுடைய கேரக்டர், இந்த கிராம மக்கள் கொடுக்கிற எவிடன்ஸ், விட்னஸை வச்சு அந்த நபர்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்றதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணிருக்கோம். இப்ப இவ்வளவு நாட்கள் நம்ம பண்ண இந்த சிஸ்டமேட்டிக், தரோ அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்குனாலதான் நம்ம இந்த பண்ண இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ், நேரடியா போய் விசாரிச்சது, ப்ரீவியஸ் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணது, இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம இந்த நபரை கைது பண்ணிருக்கோம். இவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சதை வச்சு இந்த நபரை நம்ம கைது பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆன நாள்ல இருந்து இந்த நான் டீம்ல சொன்னக்கூடிய கான்ஸ்டபிள் ரேங்க்ல இருந்து கூட எஸ்ஐ ரேங்க் வரை இருக்கிற நபர்கள் இப்போ ஒரு சூப்பர்வைசரி ஆபீசராகவும் சரி, ஒரு டீமோடைய ஒரு இன்சார்ஜா, ஒரு டிஎஸ்பியோ, ஒரு இன்ஸ்பெக்டர்னால ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இரவு பகல் பார்க்காம ரெஸ்ட்டுக்கு நாம போங்கன்னு சொல்லி சொன்னாலும் இந்த கான்ஸ்டபிள்ஸா இருக்கட்டும், எஸ்ஐயா இருக்கட்டும், இந்த வழக்கை கிராக் பண்ற வரைக்கும், இந்த குற்றம் புரிந்த நபரை பிடிக்கிற வரைக்கும் கிடைச்ச இடத்துலயே அங்கேயே அந்த ஊர்லயே கேம்ப் பண்ணிட்டு அங்கேயே வண்டியிலேயே கூட தூங்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. இது பார்ட் ஆஃப் போலீசிங் தான். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றதும், இந்த மாதிரி சின்சியர் டெடிகேட்டட் கான்ஸ்டபிள்ஸ் டு எஸ்ஐனால தான் இந்த கேஸ் கிராக் ஆச்சு அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாம சமூக வலைதளங்களையும் சரி, சில பிரிண்ட் மீடியாஸ்லயும் சரி, சில பொதுமக்கள் பேனர்ஸாவும் சரி, அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய புகைப்படத்தையும் பெயரையும் தேவையில்லாம பயன்படுத்துறீங்க. அது சட்டப்படி ஒரு குற்றம். இதுவரைக்கும் 6 வழக்குகள் நம்ம பதிஞ்சிருக்கோம். செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட். இனிமேல் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா எல்லா நபர்கள் மேலேயும், அந்த நபர்கள் யாரெல்லாம் அந்த குழந்தையுடைய பெயரையோ இல்ல புகைப்படத்தையோ வெளியிடுறாங்களோ அவங்களுடைய அந்த நபர்கள் மேலேயும் சரி, அந்த நபர்கள் பின்னணியில் இருக்கவங்க யார் இந்த மாதிரி பண்ண தூண்டுறாங்களோ அவங்க மேலேயும் செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போ சிசிடிவி கேமராஸ் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் 10 சிசிடிவி மினிமம் ஒரு கிராமங்கள்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்திருக்கோம். போலீஸ் பப்ளிக் கோஆபரேஷன்ல ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அதிகப்படியான சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பிங்க் பீட்டா பெண் போலீஸ், விமன் போலீஸை மார்ச் பண்ணி இன்னும் குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை எல்லா முயற்சியும் எடுக்கும்.
அக்யூஸ்ட் வந்து ஆரம்பத்துல ஏதாவது போதை மருந்து உட்கொண்டிருந்தாரா அந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. சம்பவம் நடக்கும்போது இந்த அக்யூஸ் பேரு மற்ற டீடைல்ஸ் உங்களுக்கு நான் நோட்ல வந்துரும், அதுல கொடுத்துருவோம். சம்பவம் நடக்கும்போது அவர் கஞ்சா போகிறதா சொல்றாங்க, அதாவது உறுதிப்படுத்தப்படலாம். இல்ல அது உறுதிப்படுத்த அவர் மேல லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் இருக்கு, அதுவும் லிஸ்ட் உங்களுக்கு நம்ம அது இருக்கு. சரித்திர பதிவேடு குற்றவாளி எல்லாத்துக்குள்ள நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வழக்கு புலன் விசாரணையில இருக்கு. நான் சொல்றவங்க புரியுது. இன்னைக்குதான் கைது நம்ம எஃபெக்ட் பண்றோம். நம்ம இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நான் இப்போ இந்த சூழ்நிலையில சொல்றது வந்து சரியா இருக்காது. இப்ப நம்ம எவ்வளவு சீக்கிரம் இன்னும் விசாரணையை துரிதப்படுத்தி சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டுட்டு அவருக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது தான் இப்ப சரியா இருக்கும். ஆமா, இது போன்ற ஒரு வழக்கு இல்ல, அது விசாரணை பண்ணிட்டு அதான் நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்க. அதான் சொல்றேன் இல்ல, அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம அவர் நேரடியா அவருடைய கன்ஃபெஷன் மட்டும் கிடையாது. இப்ப அவர் இந்த இவ்வளவு அனாலிசிஸ் நம்ம பண்ணதில்ல, சிசிடிவி அனாலிசிஸா இருக்கட்டும், நம்ம வந்து கால் ரெக்கார்ட்ஸ் அனாலிசிஸா இருக்கட்டும், சூழ்நிலை சாட்சிகள் பார்த்ததுல நபர்களா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தது வச்சு அந்த நபர்கிட்ட போகும்போது அவர் அது மூலியமா தான் நம்ம போறோம். நம்ம சரியான சாட்சிகள் இல்லாமையோ நம்ம வந்துட்டு சரியான ஆதாரங்கள் இல்லாம நம்ம வந்து கைது நடவடிக்கை இது பண்ணலாம். இதுக்கு மேல நம்ம இந்த ஸ்பெசிபிக்கா நான் சொன்னா சரியா இருக்காது. அது வழக்கு சிடி ஃபைல்ல இருக்கக்கூடிய, அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அதுதான் திருப்பி நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகி இது எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாட்கள் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகி இத்தனை நாட்களுக்கு அப்புறம் நம்ம சயின்டிபிக் லைன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான், எந்த வித அழுத்தத்துக்கோ வேற எந்த வித இது விஷயங்கள்னால இன்ஃபுளுன்ஸ் ஆகாம பியூர் லைன்ஸ்ல சயின்டிபிக் லைன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டமேட்டிக்கா பண்ணி தான் எவிடன்ஸ் நம்ம இது பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாம இது வந்துட்டு ஹானரபிள் ஹைகோர்ட்டும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை. நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிருக்கேன், திருப்பி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன். இப்போ இந்த நபர், இந்த நாங்க கைது செய்யற நபருக்கு உடனே வந்துட்டு ரத்த சாம்பிள் எடுத்து, பிளட் சாம்பிள் எடுத்து நம்ம டிஎன்ஏ மேட்ச் பண்றதுக்கும் நம்ம வந்துட்டு லேபுக்கு அனுப்பிச்சிடலாம். ஏற்கனவே 22 வழக்கு மேல அவர் மேல இருக்குது. இவ்வளவு சுதந்திரமா அவர் எப்படி வெளியே வந்தாரு? பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம் சார். உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் நம்ம போஸ்ட் கன்விக்ட்ல அப்பீல் பெட்டிஷன் போகும்போது அவர் பெயில் தான் வாங்கியிருக்காங்க. அங்க போஸ்ட் கன்விக்ஷன்ல போயிட்டு அப்பீல் பெட்டிஷன் பெண்டிங்கா தான் இருக்கு. அந்த டீடைல்ஸ் அது வரைக்கும் தெரியும். மிச்ச டீடைல்ஸ் உங்களுக்கு நான் நோட் இப்போ ஹைகோர்ட்ல சொல்லும் போது போலீஸ் ஆர் டோல்ட் தட் the 5 suspects oda blood samples have been sent for DNA. On what prima facie grounds was the blood samples of those 5 sent? அந்த 5 நபர், நான் திருப்பி சொல்றேன், அந்த 5 நபர்களுமே சஸ்பெக்ட்ஸ். இப்போ நம்ம அதான் சொல்றேன் பாத்தீங்களா, நம்ம அந்த 5 நபர்கள் சஸ்பெக்ட்ஸோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். ஆனா அந்த 5 நபர்ல எந்த நபருமே நம்ம கைது எஃபெக்ட் பண்ணல. கைது அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய போதுமான சாட்சிகள் இருக்கிறதுனாலதான், எவிடன்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணோம். அது என்ன சாட்சி, அது என்ன எவிடன்ஸ் நான் உங்களுக்கு ஜெனரலா தான் சொல்ல முடியுமே தவிர சிடி ஃபைல்ல இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. அது சரியா இருக்காது. அந்த டீடைல்ஸ் சிடி ஃபைல்ல இருக்குது, நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம சார்ஜ் ஷீட் போடுவோம்ல, நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தான் எனக்கு சார்ஜ் ஷீட் போடுவோம்ல. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் எஃபெக்ட் பண்றோம். கேர்ள் மிஸ்ஸிங் அது ஆல்ட்ரேஷன் எப்படி மீடியால எப்படி நான் சொல்ல முடியும்? இது சரியா இருக்காதுங்க. இந்த டைம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றது சரியா இருக்காது. இல்ல, நான் திருப்பி எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷம் ஏற்கனவே இது வந்து செக்ஷுவல் அசால்ட் மர்டர்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆனப்படி இப்ப வந்து நாங்க வெறும் மர்டர்னு சொல்றதா அல்லது சஸ்பெக்டட் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் மர்டர்னு சொல்றதா? செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தான். செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தான். அதுக்கான எவிடன்சஸ்க்கு நம்ம சேகரிச்சு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சார்ஜ் ஷீட் உடனே ஃபாஸ்டா எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணிடலாம். இதுக்கு மேல நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இதுக்கு மேல நம்ம ஒவ்வொரு ஸ்பெசிபிக் கொஸ்டின் போயிட்டே தான் நல்லா இருக்காது. நான் ஜெனரல் நான் சொல்லிட்டேன். ஏன்னா மக்களுக்கு இந்த சந்தேகங்களை வந்து நம்ம இது பண்ணணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் நான் சரியா இருக்காது சொல்றது. எங்க இந்த டைம், டேட், பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்றது சரியா இருக்காது. இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது எந்த அழுத்தமும் இன்றி அறிவியல் பூர்வமாக குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று தூத்துக்குடி எஸ்பி மதன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாணவி கொல்லப்பட்ட விவகாரத்தில்
தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். 98 சிசிடிவி பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் 461 குற்றப்பின்னணி கொண்டவர்களுடைய தகவல்களை முழுமையாக திரட்டியதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்தில் 800 ஆண்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்தோம்.